ஒரு அழகான கிராமத்தில் அருண் மற்றும் மீனா என்ற இரண்டு நல்ல நண்பர்கள் வாழ்ந்தார்கள். அருண், சீக்கிரம் பள்ளிக்கு லேட் ஆகுது. வந்துட்டே மீனா. அவர்கள் இருவரும் ஒரே பள்ளியில் படித்தார்கள். சரி பிள்ளைகளே, இன்று ஒரு நல்ல வாழ்க்கை பாடம் பேச போறோம். சரி டீச்சர். என்ன டீச்சர்? சொல்லுங்க டீச்சர். இது தெருக்கு பிறகு கிராம மைதானத்தில் எல்லோரும் விளையாடுவது வழக்கம். பந்து கொடு. இப்ப பெரிய 6 அடிக்கிற பாரு. ஆனால் அந்த நாள் ஒரு சிறிய தவறு நடந்தது. ஐயோ, என் குடம் உடைஞ்சிடுச்சே. தன் தவறை மறைக்க அருண் மீனாவையே குத்தம் சொன்னான். அது நான் இல்ல, மீனா தான் அடிச்சா. அதை ஆசிரியர் லட்சுமி கவனித்தார். என்ன இது சண்டை? தவறான வார்த்தைகள் நண்பர்களின் மனதை காயப்படுத்தும். அருண் ஏன் இப்படி சொன்னான்? அப்போது ராமன் தாத்தா அங்கே வந்தார். என்னடா அருண், ஏதோ கவலையா இருக்கே? என்னடா அருண், ஏதாவது கவலையா? தாத்தா, நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் போல. தவறு பண்ணினா அதை ஒத்துக்கிறது தான் பெரிய நல்ல குணம். நான் மீனாவிட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. தாத்தாவின் வார்த்தைகள் அருணின் மனதை மாற்ற ஆரம்பித்தது. நான் அப்படி சொல்லி இருக்க கூடாது. அதே நேரத்தில் மீனா வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தாள். இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போது ஒரு சிறிய விபத்து நடந்தது. ஐயோ, கவலைப்படாதே, நான் இருக்கேன். நண்பன் என்றால் உதவி செய்யும் மனம் இருக்க வேண்டும். நன்றி அருண். மீனா, நான் ஒரு தவறு பண்ணிட்டுட்டேன். மீனா, நான் தான் அந்த குடத்தை உடைச்சேன். உன்னை தப்பானா குத்த சொன்னேன், மன்னிச்சுக்கோ. பரவாயில்ல அருண், இப்போ புரிஞ்சுக்கிட்டே. நண்பர்களிடம் இனிய வார்த்தைகள் பேசணும். ஆசிரியர், நாம் எப்படி பேசணும்? உதாரணமா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஓ, புரியுது. திருக்குறள் சொல்கிறது, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக்காய் கவர்ந்தற்று. பிள்ளைகளே, இந்த குறள் என்ன சொல்கிறது தெரியுமா? நல்ல வார்த்தைகள் தான் உண்மையான செல்வம். அந்த குரல் அருணின் மனது ஆழமா பதிந்தது. இனி நான் கவனமா பேசுவேன். அதுதான் நல்லது. அருண் தன்னுடைய பழைய நினைவுகளை நினைக்க ஆரம்பித்தான். மீனா எப்போதும் எனக்கு உதவினாளே. ஒரு நாள் அருணின் புத்தகங்கள் கீழே விழுந்தபோது, பரவாயில்ல அருண், நான் உதவுறேன். என் அம்மா அதிகமா சாப்பாடு போட்டிருக்காங்க, நீயும் சாப்பிடு. அருண், இங்க வா. குடை கீழே நில். நன்றி மீனா. அப்போதுதான் அருணுக்கு ஒரு உண்மை புரிந்தது. நான் அவள் செய்த நன்றிய மறந்துட்டேனே. திருக்குறள் சொல்லுகிறது, நன்றி மறப்பது நன்றன்று. நமக்கு நல்லது செய்தவரை ஒருபோதும் மறக்கக்கூடாது. பிள்ளைகளே, நமக்கு உதவி செய்தவரை எப்போதும் நினைவில் அந்த வைத்திருக்க குறள் வேண்டும். அருணின் மனதில் ஆழமாக பதிந்தது. இது எனக்காக சொல்ற மாதிரி இருக்கு. மீனா, நீ எனக்கு ரொம்ப உதவி செய்திருக்கே. நன்றி. அதுக்கு நன்றி வேணாமே. விளையாடலாமா? நன்றி உணர்வு நட்பை இன்னும் வலுப்படுத்தும். அருணின் மாற்றத்தை பார்த்து தாத்தா மகிழ்ந்தார். இப்போதான் நல்ல பையனா இருக்கான். நன்றி மறக்காமல் இனிமையாக பேசிக்கொண்டு வாழ்வதே நல்ல மனிதனின் பண்பு.